இயேசுவில் பிரியமானவர்களே, இறை இரக்க நவநாளின் 2வது நாள் இந்த மதிய வேளையிலே 3 மணிக்கு இறைவனுடைய இரக்கமானது அளவு கடந்து இந்த உலகத்தின் மீது பொழியப்படக்கூடிய தருணத்தில் நாம் அனைவரும் இணைந்து வந்திருக்கிறோம். இன்று சிறப்பாக குறிப்பாக திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் நாம் இன்று ஊக்கத்தோடு ஜெபிக்க இருக்கிறோம். திருமண வரனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களையும், திருமணம் ஆகாத நிலையில் வேதனையோடு இருப்பவர்களையும் என் ஆண்டவர் இயேசுவினுடைய இரக்க கடலிலே நாம் மூழ்கடிக்க இருக்கிறோம். இந்த திருமணம் என்பது இறைவன் கொடுத்த ஒரு திருவருள் சாதனம். நாம் விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது முதல் திருமணம் ஆதாம் ஏவாளின் திருமணம். இந்த திருமணத்தை நடத்தி வைத்தது என் ஆண்டவர். அவர் திருமணத்தை நடத்தி வைக்கிறார். அவர் ஆதாமை படைத்துவிட்டு சொன்ன அந்த வார்த்தை, மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லது இல்லை, அவனுக்காக ஒரு துணையை நான் உருவாக்குவேன். இதுதான் தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 18வது இறை வார்த்தை சொல்லுகிறது. மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல, அவனுக்காக ஒரு துணையை ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது இறைவன் ஆதாம் ஏவாள் இருவரையும் திருமணத்தின் வாயிலாக ஒரு குடும்பம் உருவாக பணிக்கிறார். ஆணும் பெண்ணும் இணைந்ததுதான் திருமணம். இன்று நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே பார்க்கின்ற பொழுது ஆணும் ஆணும் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய சூழல், பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய சூழல், அல்லது தனித்து வாழக்கூடிய ஒரு நிலை, லிவிங் டுகெதர் என்ற நிலையிலே இவைகளெல்லாம் இறைவனுக்கு விருப்பமில்லாத முரணான நிலைகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். காரணம், ஆதாமை படைத்த கடவுள் ஒவ்வொரு படைப்பு அந்த விலங்குகளின் அருகிலே கொண்டு வருகிறார். இவன் ஒவ்வொரு விலங்காக பார்க்கிறான். விவிலியம் மிக அழகாக சொல்லுகிறது, அதில் அவன் ஏற்ற துணையை காணவில்லை. மிருகங்கள் அவனுக்கு ஏற்ற துணையாக அமையவில்லை. ஆகவேதான் என் ஆண்டவர் ஏவாளை படைத்தார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல, ஈசாக்கு ரெபேக்காவை திருமணம் செய்து கொண்ட அந்த நிலையை பார்க்கின்ற பொழுது விவிலியம் மிக அழகாக சொல்லுகிறது. தொடக்க நூல் 24ஆம் அதிகாரம் 50வது இறை வார்த்தை, இச்செயல் கடவுளால் நிகழ்ந்துள்ளது. திருமண கார்டு அடிக்கின்ற பொழுது அந்த பத்திரிகையிலே மேலே போடக்கூடிய வார்த்தை, பெரும்பாலானவர்கள் போடக்கூடிய வார்த்தை, இந்த செயல் கடவுளால் நிகழ்ந்தது. இந்த செயல் கடவுளால் நிகழ்ந்தது. இது எதை குறிக்கிறது என்றால், ஈசாக்கு ரெபேக்காவை திருமணம் செய்தது கடவுளுடைய அருளால் நடந்தது என்பதை வெளிக்காட்டக்கூடிய ஒரு உணர்வு நிலை. அப்படியெனில் திருமணம் இறைவனால் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, திருமணத்தை இறைவனே ஏற்பாடு செய்கிறார். அப்படி நாம் பார்க்கின்ற பொழுது இன்று திருமணம் ஆகாமல் வயது ஏறி கொண்டிருக்க, வரன்கள் தடைப்பட்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே, வரதட்சணை கொடுக்க இயலாமல் திருமணம் ஆகாத நிலையிலே இருப்பவர்கள், பல நிலைகளிலே இன்று திருமணம் ஆகாமல் தடைப்பட்டு வாழக்கூடிய ஒவ்வொருவரையும் இறைவனுடைய இரக்கத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கி அந்த திருமண ஆசிரை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாம் அனைவரும் மனதுருக்கத்தோடு ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, எங்களை கண்ணின் மணி போல வழி நடத்தி கொண்டிருப்பவரே, எங்களை பாதுகாப்பவரே, இயேசுவே, இதோ உம்முடைய இரக்க கடலிலே, உம்முடைய இரக்க ஊற்றுக்குள்ளே திருமணம் ஆகாத நிலையிலே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். திருமண வயது வந்தும் திருமண தடைகள், அதன் வாயிலாக திருமணம் ஆகாத நிலை, ஒரு வரன் வர இன்னொரு வரன் வர தடைபட்டு போகக்கூடிய நிலை, வயது ஏறிக்கொண்டிருக்கிறது, என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லையே என்ற வேதனையிலே விரக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள், உறவுகள் ஒவ்வொருவரையும் இதோ ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தின் கடலிலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். அப்பா, இதோ திருமணத்தின் நிலையை உருவாக்கியவர் நீர். அந்த திருமணத்தில் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று சொன்னவர் நீர். இந்த செயல் கடவுளால் நிகழ்ந்தது என்ற அந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்கிறோம். அதே போல
திருமண வல்லமை, திருமண பாக்கியத்தை உருவாக்கி கொடுப்பீராக. ஆண்டவரே, மனதுருக்கத்தோடு ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய இரக்கத்தின் கடல் ஊற்றப்படுவதாக. திருமண வாழ்வை அவர்களுக்கு கொடுத்து வாழ்வினுடைய நிறைவை காணச் செய்வீராக. அந்த வாழ்வினுடைய குறையோடு நிற்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஜெபம். இயேசுவே, நீர் உயிர் விட்டீர். ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீரிட்டெழுந்து அகில உலகிற்காக இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் சுவையே, ஆழம் காணா தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எம்மீது பொழிந்தருளும். இயேசுவின் இருதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இருதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இருதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். தூய கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும்
எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். மகா தயை நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உம்மீது விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் எல்லா சோதனைகளிலும்
உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க உமது இரக்கத்தின் அருள் கொடைகளை எங்கள் மீது நிறைவாக பொழிந்தருளும். என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இவற்றை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன்.